ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து காலையிலேயே ஆரம்பிச்சாச்சு. ஸோ இன்றைக்கி டைம் இருந்தது, அதனால் சரி மார்னிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாடி. ஸோ நம்ம வெறும் காஃபியோ டீயோ ஏதோ மட்டும்தான் குடிச்சிருப்போம். அதுவும் குடித்து கொஞ்சம் நேரம் ஆகிருக்கும். அதனால் வயிறும் நல்லா காலியாக இருக்கும். அதனால் காலையில் பார்த்திங்கன்னா நம்ம செய்கிறதுக்கு மூவிங்கும் சரி, ஃப்ளெக்சிபிலிட்டியும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமயங்களில் காலையில் முடிய மாட்டேங்குது. என்ன தான் நம்ம சாப்பிட்டு 2 hours கழித்து தான் செய்கிறோம்னாலும், பட் அந்த ஹெவினஸ்ஸும் காலையில் பண்ணுறதுக்கும் மத்தியானம் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் நல்லாவே தெரியுது. ஒரு பிரிஸ்க்னஸ் இருக்குன்னு இருந்தது. நேத்திக்கு வந்து 132 ரவுண்டு முடித்த உடனே ஒன்றும் பெருசாக வலியெல்லாம் தெரியல. பட் இந்த தோள்பட்டை மட்டும் கொஞ்சம் பெயின் இருந்தது. பட் செம்மையாக தூக்கம் வந்தது. படுத்த ஒரு 5வது நிமிஷத்தில் தூங்கியாச்சு. ஸோ அதனால் அதுதான் சூரிய நமஸ்காரத்தோட பெனிஃபிட்ஸ். வந்து ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. 20 பெனிஃபிட்ஸ் 25 பெனிஃபிட்ஸ்னு நிறைய கூகுளில் தட்டினா அவங்களுக்கு கொட்டுவாங்க. நான் ஒரு நாளைக்கு ஒவ்வொன்றா போடுறேன். ஏன்னா நிறையா போட்டோம்னா மக்கள் படிக்க மாட்டாங்க. யாருமே அப்படி தான் பெருசாக நிறைய எழுதும்போது படிக்க மாட்டாங்க. அதனால் ஒரு பெனிஃபிட்டாக ஒரு நாள் போடும்போது ஸோ நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நானும் இன்னொரு தடவை அதை வந்து ரீகேப் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் படுத்த உடனே தூக்கம் வந்துடுது. ஸோ நேற்றுக்கு நல்லா பீஸ்ஃபுல்லாக நல்லா தூங்கியாச்சு. காலையில் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4 o'clock முழிப்பு வந்துருச்சு. அதனால் எந்திரிச்சது 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து டே 5 அதை முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக டே 5 வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நான் கவனித்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் பெயின் இருக்குதுன்னு சொன்னேன்ல. நான் வந்து வந்து பயங்கர ப்ரெஸ் பண்ணதுனால அந்த பெயின். இன்றைக்கி வந்து லைட்டாக அதை டச் பண்ணால் போதும் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பண்ணேன். ஸோ எப்போவுமே நம்ம தவறு பண்ணி நம்மளை திருத்திக்கிறது தான் நான் லைஃபே. அதனால் நான் ரொம்ப அழுத்தம் கொடுத்ததுனால தான் அது 108 தடவை பண்ணும்போது இந்த இடத்துல பெயின் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எனக்கு அந்தளவுக்கு அந்த பெயின் வந்து இல்லை. ஸோ சின்ன பெயின்ஸ் பாடியில் இருக்க தான் செய்யும். ஏன்னா 108 டைம்ஸ் அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரவுண்டுக்கு வந்து 12 ஆசனா வரும். அப்போ 12 ஆசனா அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தம் வந்து 108 × 12 போட்டிங்க அப்படின்னா 1296 ஆசனா வரும். அப்போ 1296 ஆசனாவை வந்து நம்ம இவ்வளோ நாளாக பாடியில் அதாவது பெருசாக இந்த அளவுக்கு செய்யாமல் இருந்துட்டு நம்ம ஒரே நாளில் கொடுக்கும்போது பாடி கண்டிப்பாக சில ரியாக்ஷன்ஸ் கொடுக்க தான் செய்யும். பட் அது வந்து எதுவுமே கிடையாது. எத்தனையோ பேர் எவ்வளவோ டிஃபிகல்ட்டிஸில் வாழும்போது இது இந்த ஒரு நமக்காக ஒதுக்குற இந்த 1 hourல வந்து நம்ம ஒன்றும் பெருசாக ஒன்றும் வந்துடாது. அது வந்து 2-3 நாள் ஆனால் பாடி அதுக்கு வந்து அடாப்ட் ஆகிக்கும். நம்ம பாடி வந்து எங்கள் சார் சொல்லுவார், அது ஒரு எலாஸ்டிக் மாதிரி. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம பாடி வந்து நம்ம கெப்பாசிட்டி போகும். ஒரு சின்ன இதை கூட தூக்க முடியாதுன்னு நினச்சிட்டே இருப்போம். பட் ஒரு சுச்சுவேஷன் வந்தால் ஒரு 5 kg 10 kg கூட தூக்கிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கணும்னா கூட நடப்போம். எப்படி அப்படின்னா நம்ம பாடி அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்து அடாப்ட் பண்ணிக்கும். அது மாதிரி இது என்னால் முடியும் அப்படின்னு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளால முடியும். அவ்வளோதான். இது வந்து ஒரு பெரிய பெயினோ எதுவுமே கிடையாது. இதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நான் டெய்லி ஒரு 1 hour ஒதுக்குறேன் அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். லேடிஸ் பொதுவாக நம்ம அதை செய்கிறதே கிடையாது. நமக்கான நேரத்தை நம்ம ஒதுக்குறதே கிடையாது. அதனால் நமக்கான நேரத்தை நமக்கு எது ஹாப்பினஸ் தருமோ அந்த நேரத்தை வந்து நம்ம கண்டிப்பாக ஒதுக்கணும். ஸோ 5ஆம் நம்பர் ரெடியாக இன்றைக்கி எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஓட்டிட்டு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓட்டிடலாமா? 5ஆம் நம்பர் நீ போய் உட்காந்துக்கோ என்னோடய பிளேஸில். நான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ 5 days கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் 2 days கம்ப்ளீட் பண்ணால் அந்த ஒரு இது வந்து ஃபில் ஆகிடும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது ஃபுல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். பாய், நாளைக்கு பார்க்கலாம். See you friends.